إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا آتنا في الدنيا ஹசனத்தும் ஃபில் ஆகிரத்தி ஹசனத்தும் கிண்ணாதாப்பண்ணா. அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ் நமக்காக ஒரு நன்னாளாக ஆக்கியிருக்கின்ற இந்த ஜும்மாவுடைய நாளிலே அவருடைய அழகிய உபதேசத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வழிமுறையும் கேட்டு வாழ்வதற்கான ஒரு உபதேசமான நாள் இந்த நாள். ஆக இன்று கூறப்படக்கூடிய செய்தி எனக்கும் உங்களுக்குமானது. அதை கேட்டு எவர் செவிமடுக்கிறாரோ அவருடைய அந்த ஜும்மானுடைய நாள் சிறப்புடைய நாளாக மாறிவிட்டது. அன்பான சகோதரர்களே, இன்றைய ஜும்மானுடைய தலைப்பு குர்ஆனாக வாழ்ந்திடுவோம், குர்ஆனாக வாழ்ந்திடு. அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வு எவ்வாறு இருந்தது, எப்படி இருந்தது? அதுக்கு நிறைய விளக்கமெல்லாம் கொடுக்கல, ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சாங்க, அது குர்ஆனாக இருந்தது. ஆக குர்ஆனுடைய தொடர்பு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, நம்முடைய வாழ்வில் அது என்ன மாற்றங்களை கொண்டது? ஒன்று, சரியான தூய்மையான கொள்கையை தெரிந்திருக்க வேண்டும். இந்த குர்ஆன் என்னுடைய வாழ்க்கையில கொள்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்ததா? இரண்டாவது, ஹலால் ஹராமுடைய பேணுதல், இது என்னுடைய வாழ்விலே மாற்றத்தை கொண்டு வந்ததா இந்த குர்ஆன்? மூன்றாவது, குர்ஆனுடைய பண்புகளிலே மாற்றத்தை கொண்டு வந்ததா? நான் என்னுடைய ஜீன் என்று சொல்லக்கூடிய அந்த முன்கோபங்கள், கருமித்தனங்கள், இதெல்லாம் என்னிடம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறதா குர்ஆனை ஓதிக்கொண்டு? அப்படியானால் நான் சரியாக குர்ஆனை ஓதவில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், குர்ஆனை பற்றி சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுகிறான்? யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅத்துக்கும் மௌஇலத்தும் மிர் ரப்பிக்கும் ஷிஃபாஉன் லிமா ஃபீ ஸுதூர் வ ஹுதன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல உபதேசம் வந்திருக்கிறது, நல்ல உபதேசம் வந்திருக்கிறது, அழகான உபதேசம். மனிதர்களே, முஸ்லிம்களே என்று சொல்லல, ஒட்டுமொத்த மேன்கைண்டுக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை இது, அனைவருக்குமான நல்ல உபதேசம். இந்த உபதேசம் வந்திருக்கிறது. உங்களுடைய இதயங்களிலே நோய்களுக்கு மருந்தும் இருக்கிறது. இதயங்களுடைய நோய்களுக்கு இது ஷிஃபாஉன் லின்னாஸ், மனிதர்களுக்கு அழகான ஒரு மருந்து என்று சொல்லுகிறான். நீங்க பாக்குறோம், வாழ்வுல பிரச்சனைகளை தேடி செல்லக்கூடிய முஸ்லிம்களை பார்க்கிறோம். பிரச்சனைகளை தேடி தேடி செல்கிறார்கள். சைக்காலஜி, சைக்காட்டிஸ்ட் எல்லாம் போகக்கூடியவர்கள் ஏன் போறாங்க? கையில் இருக்கக்கூடிய இந்த வேதத்தை வைத்துக் கொண்டு. இன்னும் சொல்ல போனால், ஒரு MBBS டாக்டர் வருகிறார், அவர் இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் அவர் தழுவதற்கு ஒரு தடை, அவர் வந்து இஸ்லாமிய கல்வியை கற்றுக்கொள்வதற்கு ஒரு தடை என்ன தெரியுமா? அந்த தடை அவருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கிறது, என்னால அதை சரியா கவனம் செலுத்த முடியல. ஒரு MBBS படிச்ச நான் பிராக்டிஸ் கூட செல்ல முடியவில்லை, அப்செட்டா இருக்க. கலந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்னை வாட்டுகிறது. அவர் வச்சிருக்கிற டேப்லெட்டை பார்த்தா ஹெவி, 1க்கு 3 டேப்லெட் கொடுத்தா செத்து போயிடுவாரு. அப்ப அவர் நம்ம வந்து அறிஞ்ச பொழுது ஒரே வார்த்தை சொன்னோம், 3 நாள். உடலிலே உங்களுக்கு கோளாறு என்றால் அல்லாஹ் மருந்து வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு மருந்து இருக்கிறது. உள்ளத்திலே நோய் என்றால் மருந்து தேவையில்லை, குர்ஆன் உங்களுக்கு போதுமானது. அவர் ஆச்சரியமாக உணர்கிறார். அது எப்படி அதிசயம்? நான் குர்ஆனை நம்புகிறேன், தூதரை நம்புகிறேன், அல்லாஹ்வை நம்புகிறேன், எல்லாத்தையும் நம்புறேன். ஆனா இந்த ஒரு செய்தி நான்
அதை நம்பினால்தான் நீங்கள் முஸ்லீம். ஆச்சரியம் என்னவென்றால் 3 நாள் எம்பிபிஎஸ் டாக்டர் 3 நாள் தான் அந்த மருந்துகளை தூக்கி எறிந்து விட்டார். வெகு விரைவாக குர்ஆனை மனனம் செய்தார். அந்த குர்ஆன் தனக்கு வழிகாட்டியது என்பதற்காக அந்த குர்ஆனை 1 மாதத்தில் ஓய்வு முடித்து விட்டு முழு ஜுஸுவை மனப்பாடம் செய்து கொண்டு இன்னைக்கு MD MS உண்டான அந்த நீட் எக்ஸாம் தயாரிக்கிறது. எப்படி முடியுது? எப்படி அவரால் முடியுது? நான் எங்கே செல்கிறேன்? என் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, குழந்தை சரியா இல்லைன்ற பிரச்சனை, எனக்குள்ள பிரச்சனை, ஜமாத்துக்குள்ள பிரச்சனை, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா எங்க தீர்வு இருக்கு? குர்ஆனிலே தீர்வு இருக்கிறது. குர்ஆன் உங்களுக்கு ஷிஃபா. அதை நம்ப வேண்டும், அதை படிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் இன்னும் சொல்லுகிறான், குல் பி ஃபலில்லாஹி வ பிரஹ்மத்திஹி ஃபபிதாலிக யஃப்ரஹு வ கைர் மிம்மா யஜ்மஊன். அல்லாஹ்வுடைய அருட்கொடையினாலும் அவனுடைய பெரும் கிருபையினாலும் இது வந்துள்ளது. இந்த குர்ஆன் பெரிய கிஃப்டா நினைக்கணுமா? எனக்கு சொத்து கிடைச்சா கிஃப்ட், காரு கிடைச்சா கிஃப்ட், ஜாப் கிடைச்சா கிஃப்ட் நினைக்கிறோமே. அல்லாஹ் சொல்லுகிறான் கிஃப்ட் நினைக்கிற. ஊர்ல இருக்காரு, தமிழ்நாட்டில் ஒரு சினிமா நடிகர் இருக்கிறார். அவரு 150 கோடி ரூபாய் வாங்கிட்டு இருக்காரு. 150 கோடி, பல கோடி, பல இடங்கள்ல சொத்துக்கள், ஜாலியான வாழ்க்கை, வருங்கால முதல்வர், இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய ஒருவரை மேடையில் பேச சொல்கிறார். அவர் சொல்லுகிறார் 10% கூட எனக்கு என்ன கிடையாது, மன நிம்மதி இல்லை. 10 பணத்தை வைத்துக் கொண்டு 10% கூட எனக்கு மன நிம்மதி இல்லைன்னு சொல்றாருன்னா அவருக்கு சரியான செய்தி போகவில்லை. செய்தி வந்திருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்க? அதை கண்டு கொள்ளாமல் இருக்கிறார், தூரமாக இருக்கிறார்கள். குர்ஆனோட தொடர்பு அவர்களுக்கு பக்கத்திலும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள்? ஒவ்வொரு இறை தூதர்களுக்கும் சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்ற ஹதீஸ், ஒவ்வொரு இறை தூதர்களுக்கும் அற்புதங்கள் காட்டப்பட்டன. அந்த மக்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ற வார்த்தை, அந்த மக்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் எது தெரியுமா? அல் குர்ஆன். அல் குர்ஆன். நான் அற்புதத்தை காட்ட மாட்டேன், இந்த குர்ஆனை கொண்டு இந்த மக்களை மாற்றம் செய்ய வேண்டும் சொன்னார்களே, அந்த ஒரு அற்புதமான அந்த வேதம் என் கையில் இருக்கும் பொழுது அதை நான் தொட்டு கூட பார்ப்பதில்லை. அவர்கள் திரட்டி வைக்கக்கூடிய அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் அவங்க செல்வம் கோடிக்கணக்கான செல்வம் வச்சிருக்கிறீங்களே, அந்த செல்வத்தை விட இந்த குர்ஆன் மேலான. இது ஏன் நம்ம உணர்றதில்லை? இந்த குர்ஆனுக்கு எனக்கு நேரம் இல்லை. there is no time to read the Quran. எனக்கு நேரம் இல்லை. அதேதான் அல்லாஹ் சொல்றான், உனக்கு நேரம் இல்லை, வக்து முடிச்சு மோத்தா போற. உன் பணத்தை எல்லாம் விட்டுட்டு, சொத்தை எல்லாம் விட்டுட்டு, சொந்தங்களை எல்லாம் விட்டுட்டு போக போறிய. அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கைக்கான அந்த குர்ஆனுடைய வேல்யூ என்ன அப்ப தெரியும். சக்கராத்து நாள்ல இருக்கும்போது தெரியும், ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்வுடைய வேல்யூ என்னன்னு தெரியும். ஐயோ, நான் குர்ஆனை படிக்காமல் சென்று விட்டேன், என்னுடைய குழந்தைகளை சரியான முறையில் வளர்க்காமல் விட்டு விட்டேன், ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு நான் செல்கிறேன். அத்தகைய ஒரு பொறுப்பாளர். அன்பான சகோதரர்களே, இன்னுமே அல்லாஹ் சொல்கிறான், எவ்வளவு அழகான வசனங்கள் பாருங்கள். 16வது அத்தியாயத்துடைய 30வது வசனம், ஒகீல லில்லதீன தகவ் மாதா அன்ஸல ரப்புக்கும் காலு கைருல் லில்லதீன அஹ்ஸனு ஹாதி துன்யா ஹஸனா வ தாருல் ஆகிரத்து கைருல் வ நிஅமத் தாருல் முத்தகீன். பயபக்தியாளர்களிடம் உங்கள் இறைவன் உங்களுக்கு எதை அருளினான் என்று கேட்கும் பொழுது, நம்மள கேட்கிறாங்க, முஸ்லீம் அல்லாஹ்வை கேட்கிறாங்க, உங்களுக்கு என்ன வேதம் வந்திருக்கு? நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? குர்ஆன் என்று சொல்லுவோம். அவர்கள் அப்படி சொல்லவில்லை, சஹாபாக்கள் சொல்லவில்லை, முத்தகீன்கள் அப்படி சொல்லவில்லை. ஏன் தெரியுமா? அவர்கள் இந்த இடத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? கைர் என்று சொல்கிறார்கள். கைர், எங்களுக்கு குர்ஆனுடைய ஒரு பெயர் கைர், எங்களுக்கு நன்மையை அருளினான். நாங்க எப்படி இருந்தோம்? 300க்கும் மேற்பட்ட சிலைகளை உடைக்கிக் கொண்டிருந்தோம், ஜோசியத்தில் நின்று கொண்டிருந்தோம், வட்டியிலே மூடி கிடந்தோம், மதியிலே மூடி கிடந்தோம், ஜினாவிலே விபச்சாரத்தில் மூடி கிடந்தோம். இப்படி எக்கச்சக்கமான காரியங்களில் மூழ்கி கிடந்த நாங்கள், ஜாதியால் அடித்துக் கொண்டிருந்த நாங்கள், இன்றைக்கு இந்த குர்ஆனால் என்று சொல்லாமல் இந்த ஹைரால், இந்த நன்மையால் நாங்கள் மாறி. அன்பான சகோதரர்களே, நெஞ்சத்தால தொட்டு சொல்லுங்க, உங்களுடைய மாற்றத்துக்கு, உங்களுடைய வாழ்வுடைய மாற்றத்துக்கு குர்ஆன் எத்தனை பேருடைய மாற்றத்தில் இருந்திருக்கிறது? குர்ஆன் இன்னைக்கு எத்தனை பேரை மாற்றி இருக்கிறது என்று சொல்லுங்கள், பார்க்கலாம். உங்கள் நெஞ்சத்தை தொட்டு சொல்லுங்கள், குர்ஆனை எத்தனை பேர் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் பார்ப்போம். குர்ஆன் உங்களுக்கு பலமானதாக இல்லையா? செல்வத்தை விட சிறந்தது இல்லையா?
இது வழிகாட்டி அல்லவா? அவருடைய வாழ்வை மாற்றியது குர்ஆன். இன்னைக்குள்ள மக்கள் வெறும் பயான்களை கேட்டு பயான்களுக்கு அடிக்ட் ஆகிறாங்க. சில பேர் பயான், இன்னாருடைய பயான், இவருடைய ரசிகன் நான், இவருடைய தொண்டன் நான் என்று சினிமாவை போல சில ரசிகர் கூட்டம் உருவாகி இருக்கிறது. இல்லை இல்லை, உண்மையிலே ரசிப்புத்தன்மை என்றால் குர்ஆன் உங்களோடு பேச வேண்டும், குர்ஆன் உங்களோடு வாழ வேண்டும். யூசுப் கேட் ஸ்டீவன் சொல்லப்படுகிறார். 1970 மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஒரு பாடகர், பெருங்கொண்ட பாடகர், அவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள். வாழ்க்கை என்றால் உல்லாசம், உல்லாசம் தான் வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருந்தவருக்கு திடீரென்று ஒரு வியாதி வருகிறது. அந்த வியாதியின் போது அவர் என்ன செய்கிறார்? சும்மா இருக்கிற ஹாஸ்பிட்டல்லையும் ஜெயிலையும் சும்மா இருப்பாங்க, எதை வேண்டாலும் படிப்பாங்க. அதே மாதிரி சும்மா இருக்கிறார். அவருக்கு அந்த கேள்வி வருது, நான் யாரு, நான் எங்கிருந்து வரேன், எங்க போறேன், இந்த கேள்வி கேட்கிறாரு. அவர் கேட்டதனுடைய விடை எதுலையுமே கிடைக்கல. இந்த ஓல்டு டெஸ்டமென்ட்ல இல்ல, நியூ டெஸ்டமென்ட்ல இல்ல, தோரால இல்ல, அல்லது வேற வேற மதங்களுடைய எதுலையுமே இல்லை. தெரிந்த ஒருவர் குர்ஆனை கொடுக்கிறார். அத்தனைக்கு பதில் சொல்கிறது, அத்தனைக்கு பதில் சொல்கிறது. இஸ்லாத்தின் மீது நம்பிக்கை உண்டு, ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் தான் கடவுள் என்று நம்புகிறார், ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாவற்றும் தீர்வு. மீண்டும் அந்த ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் நடக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? நேரடியாக அவரிடம் கேட்டது செய்தி ஒரு நிகழ்ச்சியில் அவர் சொல்லுகிறார், நான் ஒரு நாள் இந்த அலைகளிலே விளையாடி கொண்டிருந்தேன். அந்த அலைகளோடு என்ன சொல்லுவாங்க, அலைகளோடு சேர்ந்து சர்ஃபிங் என்று சொல்லுவாங்க. அந்த விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு அலை என்னை தூக்கி எறிந்தது. இறந்து விடுவோமோ என்ற எண்ணத்திலே நான் இவ்வளவு காலம் அழைத்த அந்த இறைவனை அழைக்காமல், கடவுள்களை அழைக்காமல், அல்லாஹ் என்னை காப்பாற்றி விடு என்று அழைத்தேன். உண்மையாகவே காப்பாற்றப்பட்டு விட்டேன். தேங்க்ஸ் காட். வெளியே சென்றேன், மறுபடியும் ஆட்டம் பாட்டம் ஆரம்பித்தது. திரும்ப அந்த குர்ஆன் தந்தார்களே, அந்த குர்ஆனுடைய அடுத்த வரிகளை படித்தேன். நான் எப்பொழுது தொடர்ச்சியாக படிப்பேனே, அதை படிக்கும் பொழுது அதில் ஒரு வசனம் வருகிறது. அவர்கள் அலைகளிலே விளையாடி கொண்டிருப்பார்கள். ஒரு அலை குறுக்கிட்டது, அவர்களை அறியாமலே அல்லாஹ்வை அழைத்தார்கள். அவர்கள் காப்பாற்றப்பட்டதற்கு முன்னால் மீண்டும் இந்த உலக வாழ்க்கையில் திரும்பி விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்னைக்கு தூக்கி எறிஞ்சாரு, அத்தனை க்ளோஸ் பண்ணாரு. அஸ்ஹருக்கு போய், எகிப்துக்கு போய் கலிமா சொல்லி யூசுப் இஸ்லாம் என்ற பெயரை மாத்திட்டார். என்னுடைய வாழ்விலே எத்தனை தடவைகள் குர்ஆனை ஓதுவதில் நன்மை இருக்குது அன்பர சகோதரர்களே. ஓதுவதில் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அந்த நன்மை எனக்கு என்ன தந்தது? நான் ஓதுகிறேன். நோன்பு காலங்களில் 5 குர்ஆனை முடித்துக் கொண்டு பெருமை அடிக்கின்றேன். 5 முடித்ததற்கு பின்னாலும் என்னுடைய வாழ்விலே சிகரெட் என்னை தொடர்கிறது, மது என்னை தொடர்கிறது, வட்டி என்னை தொடர்கிறது, புறம் என்னை தொடர்கிறது, சாட்சி சினிமா வீடியோ அத்தனையும் என்னை தொடர்கிறது, காதல் காட்சிகள் தொடர்கிறது. நோ யூஸ். அந்த குர்ஆனை ஓதுனதுனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, வெறும் நன்மை மட்டும் என்றால் பாவம் அதை விட அதிகமாக இருக்கிறது. என் வாழ்விலே எனக்கு என்ன மாற்றங்கள் வர வேண்டும்? வலீத் இப்னு முகீரா என்ற ஒருவன் இஸ்லாத்தை நெருங்கி வந்தவன். இஸ்லாத்தை நெருங்கி வந்தவருக்கு கடைசி நேரத்தில் அவருடைய நண்பரால் ஏற்பட்ட மாற்றம், இஸ்லாத்தை விட்டு விலகுகிறார். ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ள இருந்தவர். அவருக்கு ஒரு வசனம் சொல்லுகிறது. என்ன வசனம் சொல்லுகிறது தெரியுமா? 68வது அத்தியாயத்தினுடைய அவரை பற்றி அல்லாஹ் சொல்றான். அவன் குறை சொல்லி திரிபவன், கடினமானவன், கொடுங்கோலன், இப்படி ஒரு 8-9 அடையாளங்கள். அதுல இழிபரப்புடையவன். வலீத் இப்னு முகீராவுக்கு குர்ஆனை பற்றி நன்றாக தெரியும். ஆனால் அவனுடைய ஈகோ அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தது. அந்த தாயிடம் சொல்கிறான், குர்ஆனில் அல்லாஹ் என்னை பற்றி சொல்லுகிறான், அதில் 7 விஷயங்கள் உண்மையிலே இருக்கிறது. நான் கடினமானவன் தான், கஞ்சத்தனவுடையவன் தான், கொடூரமானவன் தான். ஆனா ஒண்ணு மட்டும் புரியல, இழிபரப்புடையவன். அது எனக்கு தெரியாது. அம்மா உண்மை சொன்னீங்க, உயிரோட விட்டுறேன், இல்லைன்னா உங்களை கொண்டுடுவாங்க. பயந்து சொல்றாங்க, உங்க அப்பா இவரு கிடையாது, வேற ஒருத்தர். சுப்ஹானல்லாஹ். ஒரு காஃபிருக்கு குர்ஆன் மேல உள்ள நம்பிக்கை ஒரு முஸ்லிமுக்கு வருவதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வராங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய அண்ணனுக்கு வயிறு சரியில்லை, தேனை கொடுங்க. நம்பிக்கையை நல்லா கவனிங்க. நமக்கும் வயிற்று வலி வந்திருக்கிறது,
நம்முடைய குழந்தைகளுக்கு வயிற்று வலி வந்திருக்கிறது, மனைவி தாயாருக்கு வந்திருக்கிறது, மருத்துவரை நாடி செல்வோம். அவர் சொன்னால் தேனை கொடுங்கள். 2வது நாள் வருகிறார், வயிற்று வலி தீரவில்லை. 3வது நாள் வருகிறார், வயிற்று வலி தீரவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய அண்ணனுடைய வயிறு போய் சொல்கிறது, திரும்ப கொடு. அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அது ஷிஃபா என்று சொல்லி இருக்கிறான், அது தேன் ஒரு மருந்து என்று சொல்லி இருக்கிறான். மருந்து கொடுக்குறாங்க, மறுபடியும் 4வது நாள் வயிற்று வலி சரியாச்சு. என்னைக்கா நம்ம வயிற்று வலிக்கு மருந்து தேன் கொடுத்துருப்போமா? ஒரு சின்ன விஷயங்கள் கூட சகாபாக்கள் எதை நம்பினாங்க தெரியுமா? குர்ஆன் சொன்னால் உண்மையாக இருக்கும். நான் குர்ஆனை விட்டு விட்டு வேற வேற வியாக்கியங்கள், சினிமா நடிகர்களுடைய பஞ்ச் டயலாக்குகள் அல்லது வேற வேற ஆட்களுடைய வசனங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்விலை கொண்டு வர நினைக்கின்றேன். ஆனால் குர்ஆனோடு எனக்கு தொடர்பு குறைவாக இருக்கிறது மனசு. குர்ஆனை ஓதுங்கள், நீங்கள் அரபியில் ஓதுங்கள், ஓதிவிட்டு அது என்ன சொல்கிறது என்பதை நீங்கள் தெரிந்த மொழியிலே, ஆங்கிலமாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், உருதாக இருக்கட்டும், இந்தியாக இருக்கட்டும், அல்லது தமிழாக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், என்ன சொல்லுகிறது, இதுதான் அவருடைய வாழ்வை மாற்றியது. சஹாபாக்களுடைய வாழ்வை மாற்றியது இதுதான். ஒரு சஹாபி வருகிறார், ஒரு சஹாபி மக்காவில் இருக்கிற காலங்களில் எல்லாம் ஒரு பெண்ணோடு தவறு ஜினா செய்து கொண்டிருந்தார், பாவம் செய்து கொண்டிருந்தார். அந்த பெண்ணோடு நீண்ட காலம் வாழ்ந்திருந்தவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய அழைப்பை கேட்டு இஸ்லாத்துக்கு வருகிறார், மதீனாவுக்கு செல்கிறார். மதீனாவுடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சில போருக்கு பின்னால் கைதிகள் பரிமாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக வருகிறார். வந்ததும் திரும்ப அந்த பெண்ணை பார்க்கிறார். அந்த பெண் அழைக்கின்றார், இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு, கடந்த கால ஞாபகங்கள் வருகிறது, இவருக்கு மனசு இரண்டு அலைவாய்கிறது. அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த பெண்ணையே நம்ம என்ன செஞ்சிடலாம், பேசாம திருமணம் பண்ணிட்டா, பழைய காலத்துல வாழ்ந்துட்டோமே, தவறு செய்யல. அவருக்கு பயம், அல்லாஹ்வை பற்றிய பயம். குர்ஆன் என்ன சொல்லு, இவர் சொல்லுகிறார், யா ரசூலுல்லாஹ், இப்படியான ஒரு பெண்ணை பார்த்து அவருடைய பழக்கத்திலே மீண்டும் அவளை திருமணம் பண்ணிக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் என்று சொல்லும் பொழுதே வசனம் வருகிறது, விபச்சாரன் விபச்சாரியைத்தான் மனம் செய்வான், இணை வைப்பவன் இணை வைப்பவனைத்தான் மனம் செய்வான். சுப்ஹானல்லாஹ். அடுத்த நிமிடம் ஓடி விடுகிறார். அவர்களை மாற்றியது. இன்னைக்கு நான் பார்க்கிறேன், குர்ஆனை ஓதுறேன், கெட்ட எண்ணங்கள், கெட்ட பேச்சுக்கள், புறங்கள் என்னுடைய வாழ்வில் இன்னும் நான் மாறவில்லை. அன்பான சகோதரர், இன்னும் நான் மாறவில்லை. மனைவி அடிக்காதவர்கள், மனைவி திட்டாதவர்கள், தாயை உதாசீனப்படுத்தக்கூடியவர்கள், தந்தையை இழிவுபடுத்தக்கூடியவர்கள், தந்தைக்கு சரியான உணவு உடை கொடுக்காதவர்கள், எதை தெரிந்து கொண்டு குர்ஆனை அரபியிலே ஓதிக்கொள்கிறேன். அதிலே வருகிறது, ஒஃபிலுக்குமா சி என்று சொல்லாது, சொல்லிவிட்டு சி என்று சொல்வேன். எனக்கு குர்ஆன் என்ன மாற்றத்தை தந்தது? நான் அதை மொழியிலே படித்து வழங்கும் பொழுது தனியாக நின்று அழுது விடுவேன். ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். இங்கே மக்காவிலே நாங்கள் ஹஜ்ஜுக்கு சென்ற நேரத்திலே நான் நண்பர்கள், அந்த குர்ஆனுடைய தாக்கம் எப்படி என்று பாருங்க. ஹஜ்ஜுக்கு போயிட்டு அப்புறம் மதீனாவுக்கு போறோம். மதீனால உஹது என்ற இடத்தை பார்க்க, போர் நடந்த இடத்தை பார்க்க போறோம். போயிட்டு ரிட்டர்ன் வரோம். ரிட்டர்ன் வரும்போது கார்காரர்கிட்ட கேட்கிறோம், எவ்வளவு ஆகும். எங்களுக்கு பெருசா அரபி தெரியாது, கொஞ்சம் பேசுறான், ஒரு சில வார்த்தைகள், அவருக்கு வேற மொழி தெரியாது. இஸ்ரீன் அப்படின்னு சொல்றோம், இஸ்ரீன் ரியால் 20 ரியால் தர்றோம், அவன் 50 ரியால் தரணுங்கிறான். ஓடிட்டு இருக்கு. நாங்க நம்ம ஊருக்காரங்கள மாதிரி கொஞ்சம் போலாம், பின்னாடியே வருவாங்களே அப்படின்ட்டு அவன் பின்னாடியே தரத்துக்கிட்டே வராரு. நாங்க இஸ்ரீன் 50. ஒரு கட்டத்துல இஸ்ரீன் உள்ள வாழ்ந்தான், இஸ்ரீன் உட்காரும் போது கேட்கிறோம், இஸ்ரீன் கொஞ்சம் தூரம் உனக்கு காட்டு பகுதிக்கு வந்த உடனே ஹம்சீன் அப்படின்னு. எங்களுக்கு பேச தெரியல. அப்படி எங்க நம்பிக்கை என்ன தெரியுமா, அவனுக்கும் நமக்கும் பொதுவான ஒரு விஷயம் அது குர்ஆன். இந்த குர்ஆனுடைய 2 வார்த்தை அவனுடைய மனதை காட்டுல இறக்கி விட்டுட்டு இங்க தந்திரில இறக்கி விடுவாங்களாம். அரபி தாரி வச்சிருக்காரு. சுப்ஹானல்லாஹ். ஒன்னும் சொல்லல, விளக்கம்லாம் சொல்லல. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் மாலிஸ் மாலிஸ் மாலிஸ். இஸ்ரேல் துவா துவா. ஒரு களை வாங்கணும், ஒரு 30 ரியால் கொள்ளடிக்கணும்னு நினைச்சவனுடைய உள்ளத்துல அந்த குர்ஆனுடைய மாற்றத்தை பார்த்தீர்களா? இது எனக்குள்ள இருக்கிறதா? இது எனக்குள் இருக்க என்னுடைய பிரச்சனை வரும் பொழுது, என்னுடைய பொருளாதார தேவை வரும் பொழுது, இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் வட்டிக்கும் சொல்லும் பொழுது இந்த குர்ஆனை தூக்கி எறிந்து விடுகிறேன். இது எனக்கு தேவையில்லை என்று என்னுடைய சுயநலத்திற்கு சில வசனங்களை எடுத்துக் கொள்கிறேன். அல்லாஹ் இருக்கிறார், சிலதை எடுத்துக்கொண்டு சிலரை விட்டு விடுவீர்களா? நன்றாக அன்பான ஓதரியா, இன்னைக்கு ஆரம்பிங்களேன், இன்னைக்கு ஆரம்பிங்க.
உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனை நீங்கள் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் தான் உங்களில் சிறந்தவர். நீங்க குர்ஆனை கற்றுக்கிட்டீங்கன்னா வெறும் அரபியில் அல்ல, அதனுடைய பொருளை விளங்க சொல்லுங்கள், அவர்களை ஓட சொல்லுங்கள், சிறு வழியில் இருந்து அவர்களுக்கு அர்த்தம் தெரிய பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு குடும்பம் அழகான குடும்பமாக, இஸ்லாமிய குடும்பமாக, நல்ல தீன் பெற்ற குடும்பமாக, சண்டை சச்சரவுகள் வந்தாலும் அதுக்குள்ளாகவே தீர்வு செய்யக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கும். இல்லை என்றால் நம்முடைய குடும்பத்திலே புரட்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அன்பான சகோதரர், அல்லாஹ் குர்ஆன்ல அவ்வளவு தெளிவாக இந்த வசனங்களை நமக்கு சொல்லி காட்டுறான். குர்ஆனை பற்றி சிலாகித்து சொல்லுகிறான். அன்பான சகோதரர்கள், இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்களை சொல்லி காட்டலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த குர்ஆனை வைத்துக் கொண்டு அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் சஹாபாக்கள். இன்னும் சொல்ல போனால் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வசனம் இங்கே இறங்குகிறது. என்ன வசனம்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்கு கொடுக்காதவரை நன்மையை அடையவே மாட்டீர்கள். இந்த வசனம் வந்த உடனே தனக்கு விருப்பமான ஒரு தோட்டம், வைருவா என்ற தோட்டம், அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அந்த தோட்டத்திலே அங்குள்ள தண்ணீரை அருந்துவார்கள், அங்குள்ள பேரித்தம்பழத்தை சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த நிமிஷம் என்ன சொல்றாங்க அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் சொல்லிட்டான், அதனால இந்த தோட்டத்தை நீங்க எடுத்துக்க, இதை நீங்க பைத்துல் மால்ல சேர்த்துருங்க, மக்களுக்கு தண்ணீர் பஞ்சமா இருக்கு, தண்ணீரை கொடுங்க. முடியுமா? நம்முடைய உள்ளம் ரெடியாக இருக்கிறதா? யாரோ கேட்கிறார்கள் பள்ளி வாசலுக்கு, எடுக்க நினைத்தது 500 ரூபாய், கொடுக்க நினைத்தது 200 ரூபாய், கொடுத்து முடிக்கும் பொழுது 100 ரூபாய், பாக்கி 50 ரூபாய். என்னுடைய உள்ளம் கருமித்தனமாக இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய உள்ளம் அள்ளி கொடுத்து கொண்டு சென்றார்கள். அப்துல்லா இப்னு அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு போருக்கு செல்கிறார்கள், போருக்கு வியாபாரத்திற்கு செல்கிறார்கள். கிட்டத்தட்ட 700 ஒட்டகங்களை கொண்டு வந்தவர்கள். அப்போ ஆயிஷா கேட்கிறாங்க, இது என்னது, பெரிய படை வர்ற மாதிரி இருக்கும் மதீனாக்குள்ள? இல்ல அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வியாபார கூட்டங்கள், அவர் நீண்ட காலமாச்சு வியாபாரத்துக்கு சென்று அதையெல்லாம் அழைத்து விட்டு வருகிறார். 2 வார்த்தை சொல்றாங்க. ஒன்று, அவர் பாலத்துக்குள்ளே தத்தி செல்வார், இன்னொன்று ஜல்ஜபீல் என்ற நீரால் குளிப்பாட்டப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட செய்திய அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சொன்ன உடனே அன்னை ஆயிஷா இப்படியாவா சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக சொன்னார்கள். அப்படியானால் 700 ஒட்டைகளுடைய தங்கம், வெள்ளி, வியாபார பொருட்கள் அனைத்தையும் பைத்துல் மாலில் சேர்த்து விட்டு சல்சபீல் என்ற நீரூட்டு எனக்கு போதும் என்று சொன்னார். சல்சபீல் என்ற நீரூட்டு எனக்கு போதுமானது. நமக்கு எத்தனை பயான் கேட்போம், எவ்வளவு பயான். நல்ல மக்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு இன்னும் வசூல் செய்யக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, சொத்துக்களை தானம் பண்ணக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அல்லாஹ் அருள் செய்யட்டும், பறக்கச் செய்யட்டும், இன்னும் அபிவிருத்தி செய்யட்டும். நம்முடைய உள்ளங்கள் ஏன் அது குறைந்து விடுகின்றன? ஏன் பொண்டாட்டிக்கு கொடுக்கறதுல குறையும், தாய்க்கு கொடுக்கறதுல குறையும்? என்ன காரணம்? விசாலமாக்குங்கள், அல்லாஹ் உங்களுடைய செல்வத்தை விசாலமாக்குவான் என்று கூறியவனாக என்னுடைய முதல்வரை நிறைவேற்று. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியால் முர்ஸலீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலி வஸல்லம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்காக சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்ற செய்தி. குர்ஆனை ஓதி அதன்பட செயல்படக்கூடியவர்கள், குர்ஆனை ஓதி வாழ்க்கையில் அதை அப்படியே செயல்படுத்துவார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்ராவை மனப்பாடம் பண்ணு மட்டும் 10 வருடங்கள் ஆச்சு. ஏன் உமர் அவர்களே மற்றதெல்லாம் வேகமா பண்ணிட்டீங்க? பக்ராவுடைய சட்டங்கள் அதை அமுல்படுத்தாமல் அடுத்த வசனத்திற்கு செல்ல மாட்டேன். இதுதான் அவருடைய வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கை ஒரு வசனத்தை அமுல்படுத்தி விட்டு அடுத்த வசனத்தை படித்தார்கள். அத்தனை வசனங்களை முடித்து விட்டு என்னிடம் என்ன இருக்கிறது? ஏகப்பட்ட இன்னும் கோபம் தனியவில்லை எனக்கு. சினிமாக்களை ஷார்ட்ஸ் பார்க்காமல் என்னால் இருக்க முடியாது, ஜோக்கு பார்க்காமல். ஆனால் என்ன, நான் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும், நான் சுவன வாழ்க்கை அடைய வேண்டும், ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம் அடைய வேண்டும் என்று துவா இருக்கிறது. ஆனால் உள்ளத்தில் அந்த எண்ணம் இல்லை, அந்த எண்ணம் இல்லை.
அது இல்லாதனாலதான் நம்ம அவ்வளவு தப்பை செஞ்சுட்டு இருக்காங்க. குர்ஆன் வசனங்களை நீங்க ஓதும்போது அது உங்களோட பேசுவது செய்யாது என்று சொல்லும், செய்வதற்கு பரிசு இருக்கிறது என்று சொல்லும், அழச் சொல்லும். அல்லாஹ் சொல்கிறான் ஒரு இடத்துல சூரா நஜ்முல சொல்கிறான், நீங்கள் அழாமலும் இருக்கிறீர்களா சிரிக்கவும் செய்கிறீர்களா? அதே வசனத்தோட கடைசி சொல்றான், அளவும் வைப்பேன் சிரிக்கவும் வைப்பேன், உன் வாழ்க்கையை அப்படி இல்லாம ஆக்கி விடுவேன், சந்தோஷமாக்கிடுவேன். ஆக குர்ஆனுடைய அந்த வார்த்தையில் நமக்கு என்ன வர வேண்டும்? பயம் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி, இறை நம்பிக்கையாளர் செயல்படக்கூடியவர் எலுமிச்சை பழம். எலுமிச்சை பழம் சுவையும் உண்டு மனமும் உண்டு, இந்த ரெண்டும் இவரிடம் இருக்கும். இன்னொன்று, குர்ஆனை ஓதாமல் ஏதோ செய்கிறாரு அவரை பற்றி சொல்லும் பொழுது பேரிச்சம்பழம் சுவை உண்டு மனமில்லை. அதே போன்று குர்ஆனை ஓதக்கூடிய பாவிகளுடைய நிலை, குர்ஆனை ஓதுவான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பான், எல்லாம் ஓதுவான். முடிஞ்ச சொல்லுவாங்க நோன்பு திறந்த உடனே எங்க போவாரு? சிகரெட்டு தான் முதல்ல, பேரிச்சம்பழம் முதல்ல, ரெண்டாவது சிகரெட்டுக்கு போவார். ஆனா பாவம் இல்லையா? மக்ரூலாம் கிடையாது, பாவம் தானே, ஹராம் தானே? இல்லை இல்லை. அதே மாதிரி சினிமா பார்ப்பாரு, சீரியல் பார்க்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க, பிக் பாஸ் பார்க்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, எல்லாம் உள்ள நைட்டு 2 மணிக்கு எழுந்திரிச்சு பார்க்கக்கூடிய அந்த விளையாட்டை பார்க்கக்கூடியவங்க இருக்கிறாங்க ஒலிம்பிக் போட்டிகள்ல. இதுல நேரத்தை என்ன செய்வாங்க? வீண் அடிப்பாங்க. குர்ஆனை ஓதி பாருங்க, அனில்லஹவி முஹ்ரிதூன் அல்லதீனஹும் அனில்லஹவி முஹ்ரிதூன், வீணாவின் பக்கம் போக மாட்டார்கள். கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வரும். குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றத்தை கொண்டு வரும், கடைசியில் சந்தோஷத்தை கொண்டு வரும். இதை சொல்கிறார். இன்னொன்னு, அவருடைய நிலை குர்ஆனை ஓத பாவம் செய்யக்கூடிய நிலை என்ன? துளசி செடிக்கு ஒத்திருக்கிறது. துளசி செடியில சுவை இல்லை, மனம் இருக்கிறது. கடைசியாக குர்ஆனை ஓதாத பாவியனுடைய நிலை, அவன் யார் என்றால் குமட்டிக்காய் போன்றது. அதுக்கு சுவையும் இல்லை, அதுக்கு மனமும் இல்லை, பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு. அன்பான சகோதரர்களே, குர்ஆனை ஓத முயற்சி பண்ணுங்கள். இன்னைக்கு ஆங்கிலத்தை கத்துக்கிட்டோம், வேற ஊர்ல இருந்து வந்து ஹிந்தியை கத்துக்கிட்டோம், அரப கத்துக்கிறோம், புது மராத்தியை கத்துக்கிறோம். அல்லாஹ்வுடைய வேதமான குர்ஆனை வெட்கப்படாமல் நீங்கள் தத்தி தத்தி ஓதுறது 2 நன்மை. ஓதும் பொழுது அதனுடைய அர்த்தத்தை ஓதி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை அர்த்தமுடையதாக மாறும். அந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால் இன்றைய குர்ஆனை தொழுவோம். இந்த நோன்பு கடையிலே நமக்கு மாற்றம் கிடைக்கும். நோன்புக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் நான் நோன்பு ஓதணும், குர்ஆனை ஓதணும், எப்படி ஓதுது? ஒரு வாரத்தில் ஓதி முடியும். எத்தனை நோன்புக்கு முன்னாடி எத்தனை பேர் குர்ஆனை ஓதி முடிச்சு? ஒரு குர்ஆன். அது நாளைக்கு பதில் சொல்லாதா? என்ன பூட்டி வச்சிருக்காங்க, வாயில வச்சிருக்காங்க. நாங்கள் குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கூட கேட்கிற, நோன்புக்கு மட்டும்தான் குர்ஆனா? மற்ற நாள்களில் குர்ஆன் இல்லையா? இந்த குர்ஆனை நீங்கள் மனப்பாடம் செய்துவிட்டு அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி விட்டு ஜிஹாதன் கபீரா, ஜிஹாத் செய்யுங்க. ஜிஹாதை துப்பாக்கி தூக்கிட்டு போக வேண்டியது இல்லை, இந்த குர்ஆனை கொண்டு தாவா செய்யுங்கள். இந்த மக்களை வென்றெடுக்கலாம் என்று எல்லாம் சொல்லுங்க. இந்த மக்களை குர்ஆனை கொண்டு, இதே இந்த இடத்துல ஒரு பில்டிங் எரிச்சாங்க கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி. அதுல ஒரு யூதர் சொல்ற பேட்டியை பாருங்க. அவர் சொல்லுகிறார், அந்த இடத்திலே நான் 4 முறையாவது சாவடித்து விட வேண்டும் என்று கட்டை கம்புகளை எடுத்துக்கொண்டேன். ஆனால் அவர்கள் வைத்திருந்ததோ பெரிய பெரிய ஆயுதங்களாக இருந்தது. என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பின்பக்கமாக ஏறி கீழே விழுந்து நான் சென்று விட்டேன். எனக்கெல்லாம் கோபம் என்ன தெரியுமா? இந்த குர்ஆன் மேலே இவர்களை இதுதானே வழி கிடைக்கிறது என்று அந்த குர்ஆனை வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். படித்து முடித்ததுக்கு பின்னால் அந்த குர்ஆனை மனனம் செய்ய ஆரம்பித்தேன். நான் முஸ்லீமாக மாறினேன். எத்தனை பேர் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய கையில இந்த குர்ஆனை கொடுக்கணும்னா குர்ஆனை கேட்கவில்லை. ஒரு வசனம் உண்டு சூரா சஃப்ல, இஸ்லாத்தை நோக்கி ஒரு எழுகிறார் என்றால் அவருக்கு நீங்கள் குர்ஆனை குடிப்பீர்கள். அல்லாஹ் கேட்கிறான், நீங்க செய்யாத பிறருக்கு ஏன் செய்யுது? அது அல்லாஹ்விடத்துல விருப்பக்குரியதாக இருக்கிறது. தாவா இந்த மக்களை வென்றெடுக்க வேண்டும், விரோதிகளை நாம் அழகான முறையில் மாற்ற வேண்டும் என்றால் அற்புதமான குர்ஆன் எனக்குள் இருக்க வேண்டும், எனக்குள்ள சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும், நான் அதை பிறருக்கு எடுத்து செல்ல வேண்டும். அப்படியானால் நாம் நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, ஆகவே இன்றைய ஓதாதவர்கள் குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பியுங்கள், மீனிங் எடுத்து படிக்க ஆரம்பியுங்கள். வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஒரு காலேஜ், ஒரு மதரசாவிலே 15-25 பேர் கொண்ட பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் வராங்க. பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு ஃபாதர் வர, அவங்க 10 நாள் தங்கி இஸ்லாம்டா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு வர.
அப்ப அது ஒரு நான் கிளாஸ் எடுக்க போனேன். இஸ்லாத்திற்கும் கிறிஸ்துவத்துக்கும் உண்டான சின்ன சின்ன வேற்றுமைகள், பெரிய பெரிய வேற்றுமைகள், ஒற்றுமைகள், பெரிய ஒற்றுமைகள், இதை பற்றி கிளாஸ் எடுக்கிறதுக்கு போறோம். ஆனா எல்லாம் கேட்டாங்க, முடிஞ்சு நிறைய கொஸ்டின். அது ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருந்தார். அப்ப ஃபாதர் அமைதியா இந்த பையன் கேட்கிறான், நீங்க எல்லா மதங்களும் என்ன சொல்லுது, இந்த பூமியில கொஞ்சம் கஷ்டப்படுங்க, மறுமையில உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் சொல்லுது. இஸ்லாமும் அதைத்தானே சொல்லுகிறது? இல்லை இல்லை இல்லை, இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. ஆச்சரியமா கேட்கிறான், எப்படி சொல்லுகிறது? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஆணாயினும் பெண்ணாயினும் எவர்கள் அல்லாஹ்வுக்கு இணக்கமான செயல்களை செய்கிறாரோ அவருக்கு இந்த உலக வாழ்க்கையில தூய மனமிக்க வாழ்க்கை உண்டு. தூய மனமிக்க சந்தோஷமான, யாரு குறை சொல்ல முடியாத அழகான, மற்றவர்கள் பார்த்து பாராட்டக்கூடிய அளவுக்குள்ள வாழ்க்கை தருவோம். மறுமையில் இதை விட மேல அவன் அசந்துட்டான். இப்படியா சொல்லுகிறது? அப்ப இந்த பூமியில நல்லா இருக்கலாம் குர்ஆன் சொல்ற மாதிரி வாங்க. குர்ஆன் சொல்லக்கூடிய வாழ்க்கையினுடைய வாழ்வில வந்தால் இந்த வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக ரசித்து என்ன செய்வாய், வாழ்வாய் அப்படின்னு சொன்ன. ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் கேட்டு ஆச்சரியப்படுறான்னா, முஸ்லீம்களாகிய நாம் இந்த வசனங்களை கண்ணுக்குள்ள எடுத்து இன்று அந்த குர்ஆனுடைய அடிப்படையில், ஹதீஸினுடைய அடிப்படையில வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி தந்துள்ளான என்று கூறியவன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.